Hello 12th students, welcome back to my channel. So very important ஒரு வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 1 day லீவ் இருக்குது. ஸோ இந்த 1 dayல ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் எந்த கொஷின்ஸ்லாம் கம்பல்சரி வரும்னு. ஸோ ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியாக நான் வந்து இப்போ பிரிக்க போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸை. அந்த கேட்டகரி நான் பிரிக்க போகிறதில்ல, நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நிறைய பேர் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேர் மிக்ஸ்டு ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா? அண்ட் குறிப்பாக நான் சொன்ன 5 மார்க் அந்த டாப் 10 சொன்னேன். நான் நிறையா கொஷின் பேப்பர் வாங்கி பார்த்தேன். இன்றைக்கி நான் வாட்ஸ்அப்பில் கூட சொல்லியிருப்பேன், வாட்ஸ்அப் சேனலில் மெசேஜ் போட்டிருந்தேன் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ண சொல்லி. மெயினாக அது பார்க்குறதுக்கு தான். ஸோ அந்த டாப் 10 5 மார்க்லேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு மேக்ஸிமம் 4 5 மார்க் 5 5 மார்க் வரைக்கும் வந்துருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபிசிக்ஸ் எக்ஸாம், ஈஸியாக டஃப் எப்படி எழுதிருக்கீங்க, எவ்வளோ மார்க் வரும், நம்ம சொன்ன கொஷின்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம் லைக் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அந்த 3 டைப்ஸ் நான் சொல்கிறேன், அதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப் வந்து நான் மேக்ஸ் எனக்கு படிக்கவே முடியலை, என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை, எனக்கு பாஸ் மார்க் எடுக்கவே கஷ்டமாக இருக்குது, நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி ஓகே என்னால் படிக்கலாம் முடியுது, பட் இப்போ வரைக்குமே நான் வந்து அந்த ஜஸ்ட் அந்த பார்டர் பாஸ் மார்க்லேயே தான் இருக்கேன், 25னா அந்த 30 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு. தேர்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நான் படிக்கிறேன், ஒரு ஆவரேஜ் மார்க் எடுக்கிறேன் 60 70 அந்த மாதிரி 90க்கு, பட் எனக்கு இன்னமும் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, 90க்கு ஒரு 85 87 அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற 3 கேட்டகரி. இப்போ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பர் அப்புறம் பார்க்கலாம், இது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஃபஸ்ட் வால்யூமில் உள்ள புக் பேக் 1 வேர்டு மட்டும் படிங்க தரவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் அதை தான் பண்ணணும். புக் பேக் 1 வேர்டை தரவா படிங்க. நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க இப்போதைக்கு, ஏன்னா அதெல்லாம் ஒரு சில 5 மார்க் லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த புக் பேக் 1 வேர்டை தரவாக படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு அதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வேர்டை படித்து முடிச்சுட்டு ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் யூனிட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், செகண்ட் யூனிட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது 2ல் உள்ள எல்லா கொஷின்ஸையும் படிங்க. முடியலாட்டி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுவோம்ல, ஸோ அதில் ஆல்ரெடி அப்லோடும் பண்ணியிருக்கேன், நீ அப்லோடும் பண்ணுவேன். ஸோ அதில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் செகண்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th சாப்டரில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தட் இருக்கும், இந்த இருக்குது பாருங்கள் 46 ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இதே மாதிரி சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு 4 சம் இருக்கும். இந்த 4 சம்மை தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படியே தேர்ட் சாப்டரில் வந்து அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, இந்த இருக்குது பாருங்கள், சால்வ் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் x பவர் 4 மைனஸ் 10x கியூப். ஸோ இந்த மாதிரி பவர் 4ல் உள்ள ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற ஒரு சில சம்ஸ் இருக்கும். ஸோ அந்த சம்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இதை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பாஸ் கூட பண்ண முடியாது. நீங்கள் இனிமேல் இந்த குவார்ட்டர்லியில் மினிமம் ஒரு 50+ வச்சுக்கோங்க, 50+ ஷுவர் எடுக்க முடியும். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம ஹாஃப் இயர்லியில் எப்பவும் போல் நம்ம 90க்கு 80 85 எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் குவார்ட்டர்லியில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தி செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட், அதுக்கு முன்னாடி அகெயின் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக்கே பண்ணுறதில்ல. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷினுக்கான PDF வந்து நான் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் அதே தான். ஃபஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது புக் பேக் 1 வேர்டு, செகண்ட் நீங்கள் படிக்க வேண்டியது சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இல்லை சாப்டர் 5. இந்த 3 சாப்டரில் கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அப்புறம் நான் சொன்ன அதே தான் 6th சாப்டர் 3rd சாப்டரில் உள்ள இந்த சம்ஸு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. தேர்ட் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 70 கிட்ட வந்துடலாம் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? 70 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். இப்போ தான் மெயின் 85+ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக நான் போகிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் படிக்கணும், புக் பேக் 1 எல்லாத்தையுமே படிக்கணும். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஷின் பேப்பர் எதுக்காக நான் எடுத்திருக்கேன், ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்ம இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின் இந்த குவார்ட்டர்லி பேப்பரில் இருக்குது. ஸோ அதனால் மேபி இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பரை. ஸோ பாருங்கள் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட், பட் அதில் எதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நிறையா ரிப்பீட்டட் கேட்டதுன்னா ஏபிங்கிற 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு 1 minute. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். நான் வீட்டில் இருக்கேன், ஒரு கோழி குஞ்சை காக்கியாக தூக்கிட்டு போன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அதான்
ஓகே, ஏபி அப்படின்னு 2 இருக்கா இந்த 41ல், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு ஏபி நான் சொன்ன ஏபி வந்து 41ல் ஏபி. இப்போ சொல்கிற ஏபி வந்து 41Aல மேட்ரிக்ஸ் ஏபி. அந்த ஏபி மேட்ரிக்ஸுக்கான ஏபி ப்ராடக்ட் அண்ட் பிஏ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு 2 மார்க்கு, ப்ராடக்ட் 2க்கும் கண்டுபிடிக்கிறீங்களா அது 1.5 மார்க், 1.5 மார்க்ஸ் இது 3 மார்க், ஓவரால் 5 மார்க். அண்ட் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே விச் த ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், ஐடென்டிஃபை மெனி சொல்யூஷன். இந்த இடத்துல ஒன்று மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா கிரேமர் ரூல். கிரேமர் ரூல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும், இல்லை அப்படின்னா 3 மார்க் வரும். பட் மேக்ஸிமம் 5 மார்க்கில் தான் அதை கேட்க பார்ப்பாங்க. ஸோ பார்ப்போம் இதில் கேட்டிருக்காங்கன்னு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்போ இதில் 5 மார்க்கில் கேட்கல, ஏன்னா இதில் ஆல்ரெடி 2 கொஸ்டின் வந்துருச்சு ஃபஸ்ட்டு சாப்டரில். ஸோ அப்போ 3 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 41ல் ஏ இருக்குல்ல, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி வேணாம். பட் இந்த பி கொஷின்லாம் ஈஸி தான், ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சால்வ் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன்ஸ் on 3rd chapter, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ZQ + 8 = 0, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 44ல் பி வந்து பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் த லைன் x - y + 4 = 0 இஸ் எ tangent to the ellipse x² + 3y² = 12. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட், அது பார்த்துங்க. 45ல் பி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 46ல் ஏபி, ரெண்டுமே போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நான் சொன்னது தான். 47ல் வந்து ஏ பார்த்துக்கோங்க, அண்ட் பி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 3 மார்க் பார்த்தோம் அப்படின்னா ஏபி கொடுத்துட்டு இன்வெர்ட்டிபிள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ். அண்ட் சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வித் கிரேமர் ரூல் இங்கே கேட்டுட்டாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று சாப்டர் 1ல் என்ன இம்பார்ட்டன்ட்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் வச்சு ஒன்று வரும்ல, ஸோ அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறது, ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து 33 சிம்பிளிஃபிகேஷன். 34 mod z = 12ங்கிறப்ப ஷோ தட் 3 ≤ mod z + 3 + 4i ≤ 7. Then find the length of the latest rectum of the ellipse, very important. With the usual notations in any triangle ABC, prove by vector method a by sin a = b by sin b = c by sin c, very important. Find the angles between the two vectors, so between the planes, very very important. அடுத்து parabolic, இது அவ்வளோ கேட்டதில்லை, பட் பார்த்துக்கோங்க. 39, 40, very very important. 2 மார்க் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அட்ஜாயின்டியே கொடுத்து ஏ இன்வெர்ஸ் எல்லாம் செம்ம ஈஸி. ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும், 1/determinant அட்ஜாயின்டியே இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஏ கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ப்ரூவ் தட் ஆர்த்தோகனல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐக்கு கொண்டுட்டு வரணும் டிரான்ஸ்போஸ் எடுத்து, ஸோ அது வெரி வெரி ஈஸி, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து தெரியும் தானே, ஆர்த்தோகனல் A × A டிரான்ஸ்போஸ் = A டிரான்ஸ்போஸ் × A = I, வெரி ஈஸியானது, பார்த்துக்கோங்க. அடுத்து வெக்டார் A, ஓகே இதுவும் ஈஸி தான். 23 பார்த்துங்க. 25 வெரி இம்பார்ட்டன்ட். 26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 28 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 29, 30 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் புக் பேக் 1 வேர்டு 20 பார்த்துக்கோங்க. 17லேருந்து 18 கொஷின் வந்து புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.